நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல், கவியின் குரல் சுற்று. மறைந்த மாபெரும் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை நம்முடைய டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ் மிக அழகாக பாடிட்டு இருக்காங்க. இந்த பாடல்களுக்கு இடையே அவருடைய புதல்வர் காந்தி கண்ணதாசன் அவர்களோடும் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தந்தைக்கும் அவருக்குமான உறவு, அவருடைய தந்தையின் பாடல்களில் அவர் பார்க்கக்கூடிய தனித்துவம், நாம் கேள்விப்பட்டிராத பல விஷயங்கள்னு காந்தி கண்ணதாசன் அவர்கள் நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவரோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க போகிறோம். என்றும் இந்த கவியின் குரல் சுற்றில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் வரிசையாக வரவிருக்கின்றன நம்முடைய போட்டியாளர்கள் மூலமாக. ஸோ இன்றைய நாளுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதாக லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, இசையின் புன்னகை திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள். சூப்பராக பாடினால் சொத்தையே எழுதி தரும் சுஜாதா மேம். அடேப்பா, உனக்கு விருது செம்மல்னு பேர் வைக்கலாம் போல இருக்கு. லெட்ஸ் வெல்கம் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவருக்கு மட்டும் ஒன்று சொல்ல, அவரை தளபதின்னு கூப்பிடுவேன். ஓ, அதனாலதான் அவர் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு. ஓகே, பரவாயில்ல. அப்ப இது மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினா காசு கிடைக்கும். ஆமா. லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்யநாதன் சார். கூடிய விரைவில் டாப் 10 அப்படின்ற நிலைமை மாறி மிக பிரம்மாண்டமான மேடையில ஃபைனல்ஸ் நடக்கும். அந்த ஃபைனல்ஸ்ல ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் கிடைக்க போகுது. இன்றைய நாளுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு நம்மளுடைய அழகான ஒரு நூடுல்ஸ் பண்டைய தம்பி இருக்கு. அப்படி அவரா தான் இருக்கும். அவரே தான். லெட்ஸ் வெல்கம் திவாகர். கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
சொன்னான் அது பாய்வதினால் தானோ அவள் அருஞ்சுவை பாலென ஏன் சொன்னான் அது கொதிப்பதினால் தானோ கம்பன் ஏமாந்தான் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன் அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன் ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே ஒரு ஆதிக்கநாயகன் சாதிக்க வந்தார் அடங்குதல் முறைதானே கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் திவாகர், இது என்ன ஒரு பாட்டு? இது வார்த்தையை பத்தி சொல்றதா, மியூசிக்கை பத்தி சொல்றதா, இல்லைன்னா அவர் பாடின விதம் சொல்றதா? மை காட், இது வந்து இட்ஸ் அ அல்டிமேட் சாங். இது ஒரு பொண்ணை பத்தி இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதவே முடியாது யாராலையும், அப்படி எழுதியிருக்காருல்ல. மை காட், திவாகர் எப்போ பாடினாலும் நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவேன் நிறைய, பிகாஸ் இட் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்ல முடியல. டெஃபினட்டாக அது உங்களுக்கே தெரியும், பிகாஸ் யூஆர் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சிங்கர். ஒரு கரெக்டாக பாடுவாங்க, யூ ட்ரை டு ரீப்ரொடியூஸ் த ஒரிஜினல் சாங், அவ்வளோதான். அந்த பாட்டுக்குள் இந்த பாட்டு வந்து அதுக்குள்ளே போய் அந்த ஒரு நக்கல் அதெல்லாம் வரணும். அந்த அது அது வந்தாச்சுன்னா தென் யூ வில் பிகம் எஸ்பிபி. தட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு அச்சீவ். சங்கதீஸுக்கு மேபி டிட் அபவுட் 60% ஜஸ்டிஸ், டு த சாங் 50%, பட் ஸ்டில் கிரேட். 50%ங்கிறது இந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டம். நல்லா பாடுங்க திவாகர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது திவாகர். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். எஸ்பெஷலி யுவர் சரணம்ஸ் ஐ லவ்ட். ஏன்னா வார்த்தை அப்படியே எடுத்து அந்த என்ன யூ என்ஜாயிங் இட் அண்ட் சிங்கிங், அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அந்த த வே யூ சாங் அந்த ரெண்டு இடத்துல மட்டும் பல்லவியில் அந்த இந்த இளம் கண்ணியரை ஒரு மலரென்றா இல்லை, அந்த ஒரு சங்கதி மட்டும்தான் யூ ஹேவ் டு கரெக்ட். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ திவாகர், எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு உங்க சிங்கிங்ல. பட் அந்த சங்கதி நீ கொஞ்சம் பாடுங்க. மலரென்றானே இருக்க மலரே மலரென்றானே செகண்ட் டைம் பாடினது தான் கரெக்டு. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ திங்ஸ் அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தவிர உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. திவாகர், இந்த சாங் எம்எஸ்வி சார் அந்த ரிதம் பேட்டர்ன் எப்படி போட்டிருப்பாருன்னு எனக்கு ஒரு கற்பனை. அது ஜஸ்ட் நீங்கள் வெறும் நாதன் தானே வாசிங்க சார். இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் மலரே அப்படின்னு ஒரு சங்கத்தை பாடுவார் எஸ்பிபி சார். சரணம், அதாவது ஒரு சங்கத்தை மிஸ் ஆனால் கூட ஹார்மோனியோடு வந்துடுவார் எம்எஸ்வி ஐயா உள்ள. அதாவது பாலு அப்படின்னு உள்ளே வந்துடுவார். எப்போ வருவார் அப்படின்ற டென்ஷன்லேயே இது கரெக்டாக பாடுவோம் என்ஜாய் பண்ணி. ஒரு 20 மானிட்டர் 30 மானிட்டர் சர்வசாதாரணமாக பார்ப்பாங்க.
அதுக்குள்ளே தொண்டை என்ன ஆகுறது, இன்றைக்கி வந்து ஒரு லைன் பாடிட்டு ரொம்ப ஸ்ட்ரைனாக இருக்கு, செகண்ட் லைன் we will sing tomorrow, அதர்வைஸ் நெக்ஸ்ட் வீக் கூட ஓப்பே. நெக்ஸ்ட் வீக் பாடினா இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ஃபீலு ஒரு வாரம் ட்ராவல் ஆகுமா, அது ஒரு கேள்விக்குறி. நல்லா இருந்தது. இது அகைன் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய சாங் பாது. பெண்கள்கிட்ட ஏமாந்தேன், பெண்கள் மாதிரி மோசம் இருக்கா அப்படிலாம் சொல்ற இவர் யாரு, எப்படிப்பட்டவருங்கிறத இப்போது திரையில் பார்க்கலாம். இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி டோட்டலாக அப்படியே திரும்பி பெண்கள் ஏமாத்துற ஏரியா அப்படிங்கிற ஒன்றே அவரால் சொல்ல முடிஞ்சிருக்கு. தட் இஸ் வை இஸ் அ poet. ஜாலியாக பொண்ணுங்களோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கிற கவியரசு இன்னொரு பக்கம் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. பாரதியார், வள்ளுவர், கம்பர், இவர் எல்லாரும் சேர்ந்து கடைசியில் நானும் ஏமாந்தேன். உங்கள் ஃபோட்டோ போட்டுவேன்னு பார்த்துட்டிங்களா? ஜோக்ஸ் அப்பார்ட்மெண்ட். இவர் ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்புலத்திலேருந்து வந்து இந்த இடத்துல நின்றுருக்காரு. ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், நான் போகிற இடத்துலலாம் என்னை பாடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கேட்ப யாரும் கொடுத்ததில்ல, பட் என்னை இங்கே பாட வச்சு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு. வீரியமுள்ள விதை எங்கே போட்டாலும் வெளியில் வரும். அது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வழியாக வெளியே வந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். அவருடைய கடைசி காலகட்டங்கள் எப்படிப்பட்டது சார்? திரைப்பட பாடல் எழுதுவதை விட தனித்து நிற்கிறார் போல் நிறைய காவியங்கள் பாடணும்னு ஆசைப்பட்டார். காஞ்சி பெரியவரை பற்றி, ஆதிசங்கரரை பற்றி, ஏன்னா ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டார் அப்பா. அவருக்கு வந்து சினிமா பாடலை விட தனித்து நிற்கிறார் போல் இலக்கிய வேலைகள் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டார், பட் பண்ணலை. ஆனால் தவறாக கணிக்கப்பட்டது. அவருடைய திரைப்பட பாடல்கள் வந்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு நிற்காதுன்னு நினைச்சார். இல்லை, அவர் காற்று உள்ளவரை கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் நிற்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஆதாரம். அவர் கொஞ்சம் வெளியில் சொல்லாத விஷயம், பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் பட்டம் அவருக்கு யாருமே கொடுக்கல. அப்போ தான் வந்து அவர் சொன்னார், டாக்டர் பட்டம் கொடுக்காதனால் வந்து நான் மனசு கவலைப்படலை, ஆனால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற பொழுது எனக்கு வந்து யோசனையாக தான் இருக்குதுங்கிற மாதிரி அப்பா சொன்னாங்க. அதுக்கு தான் ஒருத்தர் சொன்னார், டாக்டர் பட்டம் வந்து வாங்குறவங்க வாங்கினாங்களே ஒழிய கண்ணதாசனை ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்குறது தான் ஏன் பெருமை, அது எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னாரு. அவருடைய உணர்வுகளை வந்து வெளியில் காட்டலைன்னா கூட எங்ககிட்ட வந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகப்பெரிய மனிதர். அப்பாவோட நாங்கள் வாழ்ந்தது வந்து வாழ்க்கை இல்லை, அது காவியம். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா, வாழ்த்து அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குன்னு? ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அப்பாக்கிட்ட வந்து என்னுடைய தம்பி சகோதரன் கலைவாணன் கண்ணதாசன் சினிமாவில் இருந்தார் இல்லையா, அவர் கேட்டார், எல்லாரை பற்றியும் பாட்டு எழுதியிருக்கிறீங்க, ஏன்ப்பா என்னை பற்றி ஒரு பாட்டு கூட எழுதலைன்னு. அப்பா சொன்னார், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன்டான்னாரு. அது என்னப்பா, எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டீங்க, என்ன பாட்டு பண்ணார்? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன்டான்னு. மனசு கஷ்டம் உண்டு, எனக்கு இன்றைக்கும் உண்டு. இவ்வளோ படங்களில் பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட இருக்கிற படங்கள் இருக்காது. ஏன்னா காலத்துக்கும் அவர் இருப்பார்னு நினச்சேன், கடவுள் மாதிரி. அவர் கடவுள் மாதிரி காலத்துக்கும் இருப்பார்னு நினச்சேன். அதனால் கூட நின்று ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கூட தோணலை. ஸோ அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் 1977 பொங்கலுக்கு வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் பிள்ளைங்க பூராமே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, அப்பா வந்து அம்மா 10 ரூபா கொடுப்பாங்க, அப்பா 100 ரூபா கொடுப்பார். அதனால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அன்றைக்கி என்னவோ தோணுச்சு, அந்த பொங்கலில் அப்பா என்னை பற்றி ஒரு கவிதை எழுதி கொடுங்க என்ன. நீங்களே படிங்க. நல்லன தேர்ந்து நலமுற உயர்ந்து வல்லவன் என்ற வாழ்த்துறை வளர்ந்து உடல் நலம் நன்றாய் உறுப்புகள் பெரிதாய் கடலென வாழ கண்ணனை பணிவோம். கிரேட் சார். எல்லா பிள்ளைங்களுக்குமே எழுதுனாருன்னு நினச்சிக்கலாம் நம்மலாம் சந்தோஷமா. பட் ஆனால் அப்போ தோணலை உங்களுக்கு, அவர் கூட நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துன்னு தோணியிருக்காது. ஊருக்கு தான் செலிபிரிட்டி, நமக்கு அப்பா தோணலை, ஒரு ஃபீல் இருந்திருக்காது. பட் ஆனால் எல்லார் பெத்த பிள்ளைக்கும் உங்கள் அப்பா ஒரு லைன் எழுதியிருக்காரு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அவ்வளோதான், ஒரு அப்பா என்ன ஆசைப்படுவார் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அவரை பற்றி படிக்கிறதும் அவருடைய கவிதைகள் பாடல்களை தேடி படிக்கிறதுங்கிறது வேறு ஒரு அனுபவம். இது முற்றிலும் எங்களுக்கு இன்னொரு மாதிரியான அனுபவம். ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஆன் பிகாஃப் ஆஃப் த டீம் அண்ட் விஜய் டிவி. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல இம்முறை முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துக்கிட்டு இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிகழ்ச்சியில் கவியின் குரல் சுற்றில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை நம்முடைய டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வரிசையில் பாடவிருக்கும் பாடகர் யார்? SS04 சையத் சுப்ஹான்.
கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும். இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும். ஆஹா ஹா ஓஹோ ஹோ. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. நான் அழுதால் சிரிக்கிறாள், சிரித்தால் அழுகிறாள். கொஞ்சினால் கொதிக்கிறாள், கெஞ்சினால் மிதிக்கிறாள். இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா. அம்மா தாயே தாயே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. சையத், அதாவது இந்த பாட்டு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எத்தனை வாட்டி கேட்டிருப்பீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 டைம்ஸ் கேட்டிருப்பீங்களா? ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கேட்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஒரு 5 டைம்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி புதுசாக தோணுச்சு பாட்டில். ஒரு 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 அறியாத ஒரு கவாலி ஸ்டைல் எடுத்துட்டு அதில் என்ன அற்புதமாக மியூசிஷியன்ஸ் கூட அந்த தொகையரா விட்டு நீங்கள் ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சௌகரியமாக இருக்குது அந்த கம்போசிஷன். அந்த வரிகள் என்ன அற்புதமாக வீட்டில் நம்ம வந்து ரெகுலராக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தைகள் போல் அந்த வரிகள் எல்லாம் அது அவங்களுக்கு தான் செல்லும். அது நீங்கள் வந்து இளைய தலைமுறையில் ஒரு அற்புதமான ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் சையத் இந்த சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். ரொம்ப சந்தோஷம். சையத், ஓ அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி உங்கள் ஸ்டைல், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு கேஷுவல் அப்ரோச் இருந்தது. இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ இருந்தது, பட் ரொம்ப கேஷுவலாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு சீரியஸ்னஸே கிடையாது.
ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃபீல். யூ ரியலி என்ஜாய்ட் அண்ட் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். ரியலி அவுட்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். சையத், பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரெண்டும் ரொம்ப அருமை. யுவர் பாடி லாங்குவேஜ் வாஸ் பியூட்டிஃபுல், சூப்பர்ப். தேங்க்யூ மேம். ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வெரி சிம்பிள் சாங். அந்த ப்ரெசன்டேஷனில் தான் யூ ஒன் ஆர் ஹார்ட்ஸ், மேபி மை ஹார்ட். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். சையத், பாயிண்ட் இஸ் நீங்கள் அந்த அளவுக்கு யூஆர் நாட் ட்ரெயின் ஸோ மச், அது நல்லா தெரியுது. பட் அந்த பாட்டுக்குள்ளே அந்த பாட்டோட கேரக்டர் என்னதுன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் ஆக்ட் அவுட் பண்ணுறீங்கல்ல ஒரு பாட்டும், தட் இஸ் யுவர் விக்ட்ரி. தேங்க்யூ சார். நீ ஏதோ இந்த ப்ராட்வே மியூசிக்கல், ஒரு இந்தியன் மியூசிக்கல், ஒரு மெட்ராஸ் மியூசிக்கல், ஒரு சென்னை மியூசிக்கலில் நீ ஆக்ட் பண்ணி பாடின மாதிரி இருந்தது. யூ கம்ப்ளீட்லி இன் டு த சாங். அதுதான் அந்த பாட்டாக நீ மாறினா, இஃப் யூ பிகம் ஒன் வித் த சாங், நத்திங் லைக் தட். ஹேட்ஸ் ஆஃப் சார், கிரேட் கோயிங். நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லையா? பிடிக்குமா அந்த பாட்டு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்க ரசிக்கிறாங்கப்பா. அதான் இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அவரோட தனியா ரசிப்பார்ல இவரு. ஆமாம்மா, இவர் தனியாக போயிட்டு அவர் வேர்ல்டில் தான் போய் பாடினாரு. ஜட்ஜஸும் அதை நோட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சுற்றிலுமே பாடணும், முன்னேறணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 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 இந்த கவியின் குரல் சுற்றுல கண்ணதாசன் அவர்களுடைய காலத்தால் அழியாத பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்பொழுது கண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடலை பாடுவதற்காக வருகிறார் மதுமிதா. இலக்கணம் மாறுதோ, இலக்கியம் மானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம், இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம், இலக்கணம் மாறுதோ. என் வாழ்க்கை நதியில் கரையொன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ கரையொன்று கண்டேன். என் வாழ்க்கை நதியில் கரையொன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ கரையொன்று கண்டேன். புரியாததாலே திரை போட்டு வைத்தேன், திரை போட்ட போதும் அணை போடவில்லை, மறைத்திடும் திரைதனை விளக்கி வைப்பாயோ, விளக்கி வைப்பாயோ. மணி யோசை என்ன, இடி யோசை என்ன, இது வந்த போதும் நீ கேட்டதில்லை, நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம், நிஜமாக வந்து என்னை காத்த கண்ணே, நீ எது நான் எது, ஏன் இந்த சொந்தம், பூர்வ ஜென்ம பந்தம். ஆ, ஆ, இலக்கணம் மாறுதோ, இலக்கியம் மானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். மது, நல்லா இருந்தது. இட்ஸ் a கிரேட் சாங். ரொம்ப நல்ல சாங் சாய்ஸ். இதை எஃபெக்டிவாக பாடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக பாடினீங்க நீங்கள்.
எனக்கு மதுமிதாட்ட என்னன்னா யோ வாய்ஸ் சில ரேஞ்சில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் இந்த பாட்டில் கூட உங்கள் எஸ்தட்டிக் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். எஸ்தட்டிக் நல்லா தெரிஞ்சுன்னு தான் பாடுறீங்க எல்லாமே. டேலண்ட்னு பார்க்கும்போது யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் அந்த டேலண்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக அது ப்ரொஜெக்ட் பண்ணணுமானா யுவர் சாங் சாய்ஸஸ் ஹேவ் டு பி ரைட். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பாட்டு நல்லா பாடினேங்க. இட் வாஸ் நாட் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ், பட் இட் வாஸ் குட். தேங்க்யூ சார். மது சார் நல்ல அதாவது உங்களுடைய எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸில் இந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. பட் சில இடத்துல ரொம்ப அழகாக பாடுறீங்க, சில இடத்துல உங்களை அறியாமலே அதை அப்படியே லூஸாக விட்டுறீங்க. இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு நோட்டும் தாம் தரே தாரே 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 நாரே நான் எல்லாமே மா பா நே சாரி நே எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஒரு சின்னம்மா பெரியம்மாப்பா எதுவுமே கிளியராக இல்லைன்னா அபசுருதி மாதிரி தெரிஞ்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ் உங்களுக்கு. சில இடங்கள்லாம் அப்படியே தேன் மாதிரி இருக்குது, சில இடத்துல ஐயோ ஏன் இந்த பொண்ணு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வருது. காரணம் என்னென்னா அந்த மாதிரி சாங்ஸ் இதெல்லாம். தேங்க்யூ சார். மதுமிதா, சார் இது நிறைய நல்ல ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் மே நாட் பி யுவர் பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ சார். ஓகே, இப்போ மதுமிதா அடுத்த ரவுண்டில் வர பாடலை இன்னும் சிறப்பாக பாடுறதுக்கு ஜட்ஜஸ்கிட்ட வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபார் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கவியின் குரல் சுற்றுல ரொம்ப ரொம்ப அழகான இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடலோடு உங்க முன்னாடி வந்து நிற்க போறார் மிஸ்டர் சரத் சந்தோஷ். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே, அமைதியில்லாத நேரத்திலே அந்த
நான் இல்லை. சரத் சரி. என்ன ஒரு பாட்டு, எப்படி கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு, எப்படி மெட்டு போட்டிருக்காரு எம்எஸ்வி சார், அண்ட் எப்படி பாடியிருக்காரு பிபிஎஸ் அவர்கள். ஷரத், யூ ரியலி டிட் ஜஸ்டிஸ். கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, பட் அதெல்லாம் அதை பற்றி இல்லை. நீங்கள் பாடினதில் அந்த ஜீவன் இருந்தது, ஒரு சோல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நீங்கள் அது ரொம்ப சின்சியராக பாடினீங்க. தட் வாஸ் எனஃப். தேங்க்யூ. Sharath. Beautiful, Sharath. தேங்க்யூ. Such a beautiful ghazal. The song choice is superb. Thank you. And from Charanam, and the கோடையில் ஒரு அங்கே இருந்து தான் you just took off. அங்கே இருந்து you were totally into the song. அப்படியே அதில் முழுகி பாடின. And ஷரத் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் your voice is matured. வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கூட பேஸ் எல்லாம் வந்திருக்கு இப்போ வாய்ஸில். இப்போ இன்னும் அழகாக வந்துட்டு இருக்கு வாய்ஸ். தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். சரத், கொஞ்சம் சரணத்தில் ஒரே ஒரு இடத்துல அந்த ஃபீல் கொண்டு வா. மற்ற இடங்களெல்லாம் ரொம்ப நல்லா பாடிருக்க. என் கோலத்தில் இனிமேல் நானே நாள் வருமோ, என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. தேர் யூ ஆர். நல்லா பாடுறீங்க, நல்ல ஸ்ருதி இருக்குது, நல்ல பாவம் வருது, டிக்ஷன் நல்லா இருக்குது, டெம்போ நல்லா இருக்குது, வாய்ஸுக்கு கல்ச்சர் நல்லா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சோல், அந்த உயிர் புரிஞ்சிட்டு அது கொடுத்தீங்கன்னா ஃபுல்னஸ் வந்துடும். டாப் 10 வந்த பிறகு அதுதான் வரணும். இனி சார். கிவ் இட் அப். தேங்க்யூ. நிலவே நிலம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்துல நான் இல்லையா? எங்கே போகிறீங்க? தெரியல, அதெல்லாம் எங்கேயா போயிடுவீங்க டக்குன்னு வண்டி எடுத்து. ஓகே சார், ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கா? ஓகே, வெரி குட் சார். அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டு. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ பிரதர். பை பை. கவியின் குரல் சுற்றுல அடுத்து கண்ணதாசன் ஐயா எழுதிய மற்றொரு பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் சோனியா. வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன்.
சோனியா ரொம்ப கஷ்டமான பாட்டுமா. அதாவது உனக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்குமோ பாடுவதற்கு அவ்வளோ கஷ்டமான பாட்டு இது. எல்லா நோட்ஸ் எல்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும். அனுஸ்வரங்கள் தனி நனி மாலை பொழு மயக்கத்திலே நான், அந்த டச் எப்போ வந்தாலும் வரும். பட் என்ன உங்களுக்கு இந்த சாங்கு மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வரதுக்காக நீங்கள் படுற ஒரு ஆத்திரம் இருக்கு, அது உங்கள் ஃபேஸில் உங்கள் வாய்ஸில் தெரிஞ்சது சத்தியமாக. அதுக்கு நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இதெல்லாம் ஒரு நாள் ஒரு மாதத்தில் பாடக்கூடிய பாடல்கள் அல்ல. பட் எடுத்து நீங்கள் இந்த மேடையில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த முயற்சி அது சோனியாக்குள்ளே தெரிஞ்சது. அது நான் ரொம்ப பாராட்டுறேன். டெஃபினட்டாக இதுக்கு நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சோனியா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு, தமிழன் எல்லாருக்குமே, எல்லா தமிழர்களுக்கும் இந்த பாட்டு ஏதோ ஒன்று பண்ணும். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. அவர் மனோ சொல்கிற மாதிரி அது எங்கெங்கேயோ போகும் அந்த பாட்டு. இன்றைக்கி ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் சோனியா சரணத்தில் எப்போதுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக க்ளீனாக பாடுற சிங்கர். ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் இன்றைக்கி ஏதோ அன்கேரக்டரிஸ்டிக்காக எங்கேயோ சரணத்தில் அங்கங்கே. ஸோ விச் மீன்ஸ் சார் அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். பட் ஸ்டில் யூ காட் சச் அ கிரேட் வாய்ஸ் சோனியா. இந்த வாய்ஸ் ஒன்று போகிறோம் உங்களுக்கு டு கோ ஃபார் இன் லைஃப். ஆனால் இட்ஸ் அ காம்படிஷன். யூ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ். இட்ஸ் ஓகே. பட் டெஃபினட்டாக மோசமான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஓகே, குட் லக். சோனியா, அமேசிங் எஃபர்ட் யா. பட் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எடுத்து பாடினது. பிகாஸ் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ். ஒன்று ரெண்டு நான் லிரிக்கல் இது மட்டும், அதாவது நீங்கள் இப்போ கனவு கண்டேன் சொல்கிறீங்க, அதுக்கு ஊன்னு சொல்லக்கூடாது தமிழில். கனவு, அப்புறம் மறந்து விட்டேன்னு மறந்து விட்டேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சோனியா. ஓகே, குட் லக். ஈஸியான பாட்டை கஷ்டமாக பாடுறது ஒன்று, கஷ்டமான பாட்டை ஈஸியாக பாடுறது, கஷ்டமான பாட்டை கஷ்டப்பட்டு பாடுறது, இது 3 வகையுமே நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப சிரமமான பாடல்னு சொன்னாங்க. பட் கிரேட் எஃபர்ட். ஆல் தி பெஸ்ட்மா. பெஸ்ட் விஷஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரத்துடைய முதல் சுற்று டாப் 10 கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் பாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி அனந்த் சார் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டுடலாம். பாடின பாட்டெல்லாம் இந்த 2 நாளில் ஸ்ருதி தாளம் எல்லாம் பார்த்துன்னா நன்றாக தான் பாடினீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் வார்த்தை சுத்தம் போராது. வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன், ஃபோனட்டிக் டெஃபினிஷன் வந்தாதான் வார்த்தையோட பவர் போய் சேரும். இதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள், உங்கள் காதில் உங்கள் மனசில் இந்த 60s 50s 40s உடைய பாடல்கள் அந்த கல்ச்சர் நுழையலையோ அப்படின்னு இன்னைக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது மனசில். இது பிரைமரிலி ஒரு கல்ச்சரினுடைய ஒரு ஷார்ட் கமிங். கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் எடுத்து, டிஎம்எஸ் ஐயா அவங்களோட சுஷீலாமா இவங்களுடைய பாடல் எடுத்து அந்த சங்கீதத்தை நம்ம எவ்வளோ தூரம் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய நமக்கு வாய்ப்பு இருந்ததோ, நாம் அந்த வாய்ப்பை கொஞ்சம் மிஸ் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு கிரிட்டிசிசம் இல்லை, இது ஒரு லேர்னிங். பிகாஸ் நீங்கள் குழந்தைகள். ஸோ பல ஸ்டைல்ஸ் எப்படி நம்ம கற்றுண்டாதான் அதை உள்வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம வளருமோ. இந்த தியேட்ரிக்கல் ஸ்டைலை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுண்டு உள்ளேருந்து கொண்டு வாங்க வெளியில். ஸோ இப்போ வரப்போகிற சுற்று அதில் நிறைய பாடல்கள் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கல்ச்சரலி கம்ஃபர்டபுள், ஸ்டைலிஸ்டிக்லி கம்ஃபர்டபுள். ஒத்துக்கிறீங்களா? ஸோ அதில் கண்டிப்பாக கதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் நம்புகிறேன். எப்படி போகிறது பார்ப்போம். இந்த 2 நாளில் எவ்ரிபடி sang extremely well and இதே மாதிரி தொடர்ந்து போயின்னு இருக்கட்டும். ஆக்சுவலாக இந்த எல்லா ஜானர்லையும் பாட்டு அப்படின்னா கண்ணதாசன் அவர்களை அதில் முதலிடத்தில் எப்போதுமே வைக்கலாம். இப்போ பாடின ஒரு ஜானர் லிட்ரேச்சர் வைஸ் பார்த்தோம்னா அது ஒரு பிரிவுக்கு கீழே வரும். அதாவது தோழியிடம் தன்னுடைய காதலை பற்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு துறைக்கு கீழே வரக்கூடியது. அப்புறம் தோழியோட உதவியோடு காதலில் ஜெயித்தல் அப்படின்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருக்கு அந்த லிட்ரேச்சருக்குள்ளே.
அதில் ஒன்று தான் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களை நாளைக்கு வேற ஒரு விஷயத்தோட சந்திக்க போறோம். நாளைக்கு இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்பயே உறுதியாக சொல்லலாம். காரணம், நாளைக்கு நாம் கவியின் குரல் சுற்றுல யாருடைய பாடல்களை நம்முடைய கண்டஸ்டன்ஸ், நம்முடைய போட்டியாளர்கள் பாட போறாங்களோ அந்த பாடல்களை கேட்கறதுக்கு அந்த பாட்டை எழுதினவரே நம்ம கூட சேர்ந்து பயணிக்க போறார். நாளைக்கு கவியின் குரல் சுற்றில் நம்முடைய கண்டஸ்டன்ஸ் பாட போற பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களால் இயற்றப்பட்ட பாடல்கள். நீங்கள் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவரோடு இசை உலகில் பயணிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கோபிநாத் அண்ட் வாகாபானந்த், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.